வணக்கங்கள். உங்கள் எல்லோரையும் எஸ்கேபிசி டாடலிப் ஸ்கில் அகாடமி வழங்கும் தமிழும் பொறியியலும் என்ற வீடியோ தொகுப்புக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இந்த வீடியோ தொகுப்புகளில் நாம் ரேர் தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் என்ற பிரிவின் கீழ் மிக பழமையான செலிபரேட்டட் ப்ரொஃபசர்ஸ் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை, அதாவது ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மேற்பட்ட காலங்களில் எழுதப்பட்ட புத்தகங்களை, தமிழில் எழுதப்பட்ட புத்தகங்களை நாம் அறிமுகப்படுத்தி வருகிறோம். மீண்டும் வாருங்கள், இந்த வீடியோவில் இன்னொரு புத்தகத்தை நாம் பார்க்கலாம். உங்கள் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025, இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாருங்கள், ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த வீடியோ யாருக்காக நாம் பெரும்பாலும் பயன்படும் என்று நினைத்தோமானால், தமிழ்நாடு அரசினல் பள்ளிகளில் படித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கல்லூரிகளில் தற்போது பள்ளியில் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். ஆங்கில வழியில் படித்த மாணவர்களுக்கு புரிந்து படிப்பதற்கு மிக உபயோகமாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மீண்டும் ஒரு தமிழில் எழுதப்பட்ட பாடநூல் கணித பாட புத்தகத்தை பார்க்க போகிறோம். ஒரு மிக சிறந்த பேராசிரியர்கள் எழுதப்பட்ட புத்தகம், மாணவர்களால் பெரிதும் படிக்கப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட், அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ், இவைகளைத்தான் நாம் பெரும்பாலும் இந்த வீடியோவில் நாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை எழுதியது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் பிறந்த பேராசிரியர், அதாவது 8/11/1924 பிறந்த டாக்டர் M.K. வெங்கட்ராமன் என்ற பேராசிரியர். அவர் பயன்முறை வகைக்கெழு சமன்பாடுகள் என்ற தமிழில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் 1974 ஆண்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி அல்லது தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தினால் பதிப்பிக்கப்பட்டது. அப்ளைடு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ற ஆங்கில தலைப்பில் உள்ள புத்தகத்தை அவர் தமிழில் எழுதினார். இதுதான் அதனுடைய பிரீஃப் கண்டென்ட். டீட்டெயில் கண்டென்ட்டை நாம் பின்னர் பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன், தோற்றுவாய், ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ், அப்புறம் அதனுடைய சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன், அப்புறம் தென் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்று இந்த புத்தகம் பல்வேறு தலைப்புகளில் 300 பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த பேராசிரியரை பற்றி மேலும் அறிந்து கொள்ளலாம். அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, காரைக்குடி என்று தற்போது வழங்கப்படுகிற புகழ்பெற்ற பொறியியற் கல்லூரியில் கணிதத்துறையில் பணியாற்றிய பேராசிரியர் டாக்டர் M.K. வெங்கட்ராமன் அவர்கள். அவர் மாணவர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்ட பேராசிரியர். அந்த கல்லூரி மாணவர்களால் மட்டுமல்ல, அப்போது தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகளில், எல்லா பொறியியற் கல்லூரிகளிலும் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் எல்லோராலும் கணிதத்திற்கு மிக நன்ற புத்தகத்தை எழுதி தந்த பேராசிரியர் என்ற கொண்டாடப்பட்ட பேராசிரியர் ஆவார். இந்த கல்லூரியில் நானும் 1984 நான் ஒரு வருடம் பணியில் இருந்திருக்கிறேன். அப்போது அதன் பின்னர் நான் 2011 முதல் பேராசிரியர் மற்றும் தொலைத்தலைவராக, அமைப்பியல் துறை தலைவராக மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றினேன். நான் 84 பணியாற்றிய காலத்தில் நிறைவு ஆண்டு படித்து கொண்டிருந்த பொறியாளர்கள் எல்லாம் 25 வருடங்களுக்கு மீண்டும் 2009 அவருடைய சில்வர் ஜூப்ளி ரீயூனியனுக்காக அவர்கள் கல்லூரிக்கு வந்தபோது, கல்லூரிக்கு நன்கொடையாக ஒரு மாணவர் விடுதியை கட்டிக் கொடுத்தார்கள். அந்த விடுதிக்கு அவர்கள் தங்களுடைய அன்பான பேராசிரியர், மதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருந்தகை டாக்டர் M.K. வெங்கட்ராமன் அவர்களின் நினைவாக வெங்கட்ராமன் ஜென்ஸ் ஹாஸ்டல் என்று பெயரிட்டார்கள். 2009 ஆண்டு அவர்கள் 25வது வருட ரீயூனியன், வெள்ளி விழா ரீயூனியனுக்காக வரும்போது அவர்கள் இந்த விடுதியை கட்டி கொடுத்தார்கள்.
பின்னர் பொதுப்படைத்துறை அந்த விடையை ஒரு 5 வருடம் கழித்து முதல் மாடியும் கட்டி விரிவுகள் இன்னும் இந்த விடுதி மாணவர்களின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ஓகே, இந்த தகவலோடு நாம் இந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட்டை நம்ம டீட்டெயிலாக பார்த்து விடலாம். பயன்முறை வகைக்கெழு சமன்பாடுகள், அப்ளைடு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். செகண்ட் டாப்பிக்கில் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபஸ்ட் டிகிரி. இதே வந்து நெக்ஸ்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர். இதில் வந்து முதல் வரிசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட படியும் கூட ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸை டீல் பண்ணியிருப்பார். அப்புறம் ஃபோர்த் சாப்டரில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் த ஃபஸ்ட் டிகிரி. இதை வந்து இதனுடைய பயன்பாடு இந்த ப்ரீவியஸ் 2 சாப்டரில் டெஸ்கிரைப் பண்ண டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய அப்ளிகேஷன்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு. இதை பற்றி நாம் விரிவாக இந்த வீடியோ தொகுப்பில் பின்னால் நான் பேசுகிறேன். இப்போது அடுத்த சாப்டர், 5வது சாப்டரில் வந்து மாறிலி குணகங்களுடன் கூடிய நேரிய வகை சமன்பாடுகள், அதாவது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் என்ற தலைப்பில் அவர் வந்து எழுதியிருக்கிறார். அதன் பிறகு மாறி குணகங்களுடன் அதாவது வந்து வேரியபிள் கோஎஃபிஷியன்ஸ். இது வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ், இது வந்து வேரியபிள் கோஎஃபிஷியன்ஸ், மாறி. ஓகே, தென் 7th சாப்டர் ஒருங்கிய நேரிய வகை சமன்பாடுகள். Simultaneous linear differential equation will find many applications in civil engineering and all other core engineering applications. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒருங்கைனாக்க சைமல்டேனியஸ், ஒன்றாக இருக்கின்ற, ஒன்றாக பயன்படுகின்ற. லீனியர், நேரியன்னா லீனியர் என்பதற்கு நேரிய என்று மொழிபெயர்த்திருக்கிறார். நேரிய வகைக்கெழு சமன்பாடுகளின் பயன்முறைகள். ஸோ இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய அப்ளிகேஷன்ஸ், டீட்டெயில்டு அப்ளிகேஷன்ஸை 8th சாப்டரில் கொடுத்திருக்கிறார். ஓகே, பை திஸ் இஸ் மை யூடியூப் சேனல். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சப்ஜெக்ட்டுக்கு, இன்ட்ரோடக்ஷன் சப்ஜெக்ட்டுக்காக நான் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், ஜியாலஜி, மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஆல்ரெடி மேட்ரிசஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டகிரல் கால்குலஸ், தென் பேராசிரியர் மாணிக்கவாசகம் பிள்ளை தமிழில் முதலாக எழுதிய கிட்டத்தட்ட வந்து ஒரு 1949களில் பரிசு வாங்கிய புத்தகத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இந்த வீடியோ தொகுப்புகளுக்கும் நீங்கள் சென்று பார்த்து பயனடையுங்கள். இப்போது நான் மீண்டும் ப்ரொஃபஸர் வெங்கட்ராமன் தன்னுடைய புத்தகத்தில் வந்து என்ன எழுதியிருக்கிறார் என்பதை கொஞ்சம் சற்று சுருக்கமாக பார்த்து விடலாம். இந்த புக்கோட பெக்யூலியாரிட்டி ஆர் அட்வான்டேஜ், ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப விரும்பி படிப்பாங்க அப்படின்னாங்க, மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்டிருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இல்லைனா அண்டு இந்த ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா, ஆதர்ஸே வந்து சால்வ் பண்ணி காமிக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸாக இருக்கும். இந்த புத்தகம் எழுதப்பட்டது 1900, நான் அப்போதே குறிப்பிட்டிருந்தேன் 74 எழுதப்பட்ட புத்தகம். இது பண்ணிங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாறி குணகங்களுடைய சமன்பாடுகளில் வந்து d²y/dx² + 4y = e⁴ sin 3a3x. இந்த கொஸ்டின்ஸ், இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து ஒரு ஒர்க் அவுட் எக்ஸாம்பிளாக வந்து ப்ரொஃபஸர் வந்து தீர்த்து உங்களுக்கு வந்து விளக்குகிறார். இதற்கு எடுத்துக்கொண்ட மாதிரி கணக்கு வந்து BE 72 மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்ட சப்ஜெக்ட் கொஸ்டினை வந்து இவர் சால்வ் பண்ணி காமிக்கிறார். தென் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னாக்க வெங்கடேசா பல்கலைக்கழகம் திருப்பதி, அப்புறம் வந்து மதுரை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஆஸ்பானியா பல்கலைக்கழகம் ஹைதராபாத், இவைகளெல்லாம் அப்போது புகழ்பெற்ற பழைய கழகங்கள். தமிழகத்திலும் ஆந்திராவிலும் கர்நாடக ஆந்திர எல்லையிலும் இருக்கக்கூடிய திருப்பதியிலும் வந்து இது வந்து வழங்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். அந்த பல்கலைக்கழகங்களுடைய தேர்வு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, எக்ஸாம் கொஸ்டின்ஸ், இதில் எல்லாம் பேராசிரியர் வந்து தேர்வாளராக இருந்திருக்கிறார். ஆகவே அந்த கேள்விகளை எல்லாம் உங்களுக்கு எக்ஸசைஸில். ஸோ இந்த புக்கை படித்து இந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸை படித்தாலே, ஏன்னா மேக்ஸிமம் வந்து திருப்பி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து 1/2 மணி நேரத்தில் சால்வ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் இதை தான் கேட்க போகிறேன். இன்றும் இந்த கேள்விகள் தான் மீண்டும் இந்த கேள்விகளை போன்ற கேள்விகள் தான் இதை மாடல் கொஸ்டின்ஸ் வச்சுக்கிட்டு இன்றும் நீங்கள் படித்து பயன்பெறலாம். ஸோ இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் வகைக்கெழு சமன்பாடுகள்
என்ற தலைப்பில் பேராசிரியர் தந்திருக்கிறார். அதாவது அந்த 4th யூனிட்டில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார்ல, அந்த எல்லா இதுவும் அப்ளிகேஷன் சுருக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன்ஸ் ரிலேட்டிங் டு டைனமிக்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அப்புறம் வைப்ரேஷன் டைனமிக்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எர்த்குவேக் இன்ஜினியரிங் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டைனமிக்ஸ் என்று நாம் ஒரு சப்ஜெக்டை வந்து 7th செமஸ்டரில் 8th செமஸ்டரில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். யூஜிக்கு பிஹெச்டியில் நீங்கள் மிக விரிவாக படிப்பீர்கள். அதனுடைய ஃபண்டமெண்டலாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எங்கே பேசிக்கலாக வரும், வெலாசிட்டி திசைவேகம், ஓகே, ds/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆர் திசைவேக வளர்ச்சியின் மாற்றங்கள், அதுக்கு பேர் ஆக்சலரேஷன் முடுக்கம், a = dv/dt. ஸோ அது வந்து dv/ds இன்டு ds/dt, dsஆல் வந்து நியூமரேட்டரி டினாமினேட்டரி பெருக்குனா அப்படி வரும். ஸோ dv/ds இன்டு இப்போ ds/dt வந்து வெலாசிட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒன்றிலிருந்து இன்னொன்றை வந்து டரைவ் பண்ண எக்ஸ்பிரஷன்ஸை வச்சுக்கிட்டு இயக்கவியல் சம்பந்தப்பட்ட சில தீர்வுகளை நாம் காணலாம். அதன் பிறகு dy/dx = ay, அதாவது dy/dx - ay = 0. இந்த மாதிரி ஒரு சமன்பாடு வந்து பல்வேறு பொறியியல் துறைகளில் இந்த சமன்பாடு ஏற்படுவதால் இது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகவும், ஸோ இதை வந்து எப்படி வந்து அட்டாக் பண்ணுறது இந்த ப்ராப்ளத்தை, ஆர் எப்படி அப்ரோச் பண்ணுவது என்பதை பேராசிரியர் விளக்குகிறார். இன்டகிரேட்டட் தொகையிட்டால் log y ப்ளஸ், அப்புறம் அப்புறம் அதனுடைய இதை வந்து திருப்பி வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க, இந்த கான்ஸ்டண்ட்டை e⁴ax வந்து c என்று பிரதியிட்டு இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, ஒன்றையும் அதன் இது வந்து இதனுடைய சொல்யூஷன். ஈக்குவேஷன் 1க்கு வந்து இந்த ஈக்குவேஷன் 2ங்கிறது வந்து சொல்யூஷன். சமன்பாடு 1ஐயும் அதன் தீர்வு 2ஐயும் நினைவில் கொள்வது அவசியம். ஸோ இது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து பயன்படும். அடுத்து வரும் பகுதிகளில் இந்த சமன்பாடு எங்கு பயன்படுகிறது என்பதை இயற்கை வளர்ச்சி விதி, லா ஆஃப் நேச்சுரல் குரோத், இதில் வந்து ஒரு நாட்டின் ஜனத்தொகை குறிப்பிட்ட சமயத்தில் ஒவ்வொரு வருடமும் இது வந்து எப்படி கூடிக்கொண்டே போகிறது, பெரும்பாலான சமுதாயத்தின் வளர்ச்சி திட்டங்களை சிவில் இன்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணும்போது, ஓகே, வாட்டர் சப்ளை ஸ்கீம், ட்ரைனேஜ் ஸ்கீம்ஸ், இரிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்கீம், ஹைவே, ரோடுவே, ரயில்வே, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஆல் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கீம்ஸ், இது எல்லாத்தையும் அடிப்படையாக இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்ட் வந்து ஒன்றை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். இந்த எல்லா திட்டங்களையும் எப்படி ஃபார்முலேட் பண்ணுவது என்று சொல்லிக் கொடுக்கும்போது இதை சொல்லிக் கொடுத்து விட்டு தான் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து மற்ற இவைகளை எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அந்த ரிலேஷன் வந்து dn/dt = k × n, k இஸ் அ கான்ஸ்டன்ட், என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இதற்குல இயர்ஸு, அது வந்து வேரி ஆகிட்டே போகும். ஜென்ரலி இட் வில் இன்க்ரீஸ். அப்புறம் சிதைவு விதி, லா ஆஃப் டிகே ஆஃப் டீகம்போசிஷன். இப்போ வெஹிக்கிள் வந்து இதுவாகும் இல்லையா, டிட்டோரியேட் ஆகுது அப்படின்னாக்க நம்ம மதிப்பு குறையும் இல்லையா, வீடு மதிப்பு குறையும், கட்டுமானங்கள் டிப்ரிஷியேஷன் அதில் சொல்லுவோம். அந்த மதிப்பு குறைபாடுகள் எல்லாம் பிகாஸ் ஆஃப் த டீகம்போசிஷன் ஆஃப் த மெட்டீரியல், ஆர் எஃபிஷியன்சி குறையுது, மெட்டீரியல் டீகம்போசிஷன், இதனால தான் வந்து இது ஏற்படும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ dn/dt = -kn. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்புறம் கூட்டு வட்டி விகிதம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் லா. ஸோ இது வந்து இட் இஸ் ஆல்சோ நெசசரி ஃபார் ஆல் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு வீடு வாங்குகிறோம், இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பெரும்பாலான நிதி நிறுவனங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வங்கி கடன் கொடுக்கும். அல்லது உலக வங்கியில் நாம் கடன் வாங்கி ஒரு வாட்டர் சப்ளை ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த டிசைன்லாம் பண்ணும்போது எப்படி இதை வந்து அப்போ அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம திருப்பி வந்து இதுக்கு வந்து உலக வங்கிக்கு திருப்பி செலுத்த வேண்டும். அல்லது நிதி தருவுகின்ற மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் எப்படி வந்து இதை கால்குலேட் பண்ணி, இந்த அடிப்படை இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் இது வந்து சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படும். அதற்கு இந்த சூத்திரங்கள் எல்லாம் பயன்படும். அப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் உங்களுக்கு தெரியும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். dt/T என்பது பொருட்களின் வெப்பநிலை, சூழ்நிலையின் வெப்பநிலை வந்து T0, ஓகே. T என்பது கால அளவு, அது வேரியிங் கால அளவு. ஸோ dt = -k within bracket T - difference, temperature difference multiplied by a constant என்பது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இந்த மைனஸ் இண்டிகேட்ஸ் இட் இஸ் அ டிக்ரீஸ். ஸோ அது வந்து கூலாக. ஸோ
இதை வந்து மேற்கண்ட சமன்பாடு வந்து dy/d = -ky என்று நாம் வந்து இதை வந்து சிம்பிளிஃபை நாம் பண்ணுவோம். இதுவும் 29 வடிக்கை சமன்பாட்டின் அமைப்பில் உள்ளது. இங்கு y என்பது பொருட்களின் வெப்பநிலைக்கும் சூழ்நிலை வெப்பநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை குறிக்கிறது. இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து வேரியபிளாக எடுத்துக்கிட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ தென் ஃபஸ்ட் ஆர்டர் கெமிக்கல் ரியாக்ஷன், முதல் வகை ரசாயன வழக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாத்துக்கும் ஓகே dN/dt = -k என்ற சமன்பாட்டால் குறிக்கலாம். சில ரசாயன வினைகளில் மாறும் பொருள்களின் அளவு ஒரு சமயத்தில் என்னென்றால் மாறும் விகிதம், அந்த சேஞ்சிங் சப்ஸ்டன்சஸ் இன் கெமிக்கல் ரியாக்ஷன் அது மாதிரி. தென் காற்றின் அழுத்தம், ஏர்கிராஃப்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பவர்கள், அப்புறம் வந்து ஆல் சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிசைன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், அதாவது யாரெல்லாம் விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸ், விண்ட் டவர்ஸ், ஹை ரைஸ் பில்டிங், டால் டவர்ஸ், ஆல் டால் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் டைனமிக் விண்ட் ப்ரெஷருக்கு வந்து இட் வில் பி சப்ஜெக்டட் டு. ஆல் ஆட்டோமொபைல்ஸ், மூவிங் ஆட்டோமொபைல்ஸ், இது எல்லாமே வந்து விண்ட் ப்ரெஷரை எதிர்த்து தான் வந்து நம்ம எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிளும் வந்து போகுது. தென் ஓஷன், ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷனாக இருக்குது. தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், RL தொடர் சுற்றின் வகை சமன்பாடு. ஸோ இந்த மின்தொடர் சுற்றினுடைய இது I என்பது மின்னோட்டம், R என்பது மின்தடை ரெசிஸ்டன்ஸ், இண்டக்ஷன் மின்தூட்டம். ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ், di/dt + R/L × I = E/L என்பது ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அந்த இதுவே வந்து ஒரு சைன் வேவ் ஃபார்மில் இருந்தது அப்படின்னாங்க. மின் அழுத்தம் என்பது ஒரு சைன் வேவ் ஃபார்மில், இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈங்கிறது வந்து ஒரு சைன் வேவ் ஃபார்ம் E sin ωt. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து E sin ω போயிட்டு நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் ஹேவ் த டிஃபரெண்ட் ஈக்குவேஷன் ஃபார் தட் பர்டிகுலர் கேஸ். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸுக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தென் வேதிப்பொறியியல் சம்பந்தப்பட்ட சமன்பாடுகள் dy/dx + py = q என்ற வகை சமன்பாடுகள் வேதிப்பொறிகளில் பற்றிய சில நிகழ்ச்சிகளில் பின்வரும் இரண்டாம் வகை செகண்ட் ஆர்டர் கெமிக்கல் ப்ராசஸ், முன்னாடி பார்த்தா நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ இப்படி பல்வேறு இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்னுடைய கோர் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் 1974 பட்டியலிட்டு இதற்கெல்லாம் இது அப்ளை ஆகும் என்றும் சொன்னது தான் இந்த புத்தகத்தினுடைய கூடுதல் சிறப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை படிக்கலாம். எங்கிருந்து இந்த அரிய நூல் கிடைக்கும் என்றால், ஏற்கனவே நான் கடந்த வீடியோக்களில் சொன்னது போல தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி என்ற தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய மின்னூலகத்தில், தமிழ் இணையத்தின் மின்னூலகத்தில் பயன்முறை என்று நீங்கள் டைப் பண்ணாலே இந்த புக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் உங்களுடைய விருப்பம் போல் தரவிறக்கம் செய்து படிக்கலாம். ஆகவே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டிப்பேதா சேனலை பார்த்து வாருங்கள். ஐ எம் டாக்டர் எஸ் கந்தசாமி. அடுத்த காணொளிகளில் நான் ஃபிசிக்ஸ் புத்தகங்களை அறிமுகப்படுத்த இருக்கிறேன். தொடர்ந்து அவைகளையும் நீங்கள் பார்த்து வாருங்கள். இதுவரை இது வந்து 5வது கணித பாட புத்தகத்தை நான் இதுவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இந்த புத்தகங்கள் எல்லாம் பதிப்பித்தது யார் என்று பார்த்தோமானால் தமிழ் வெளியீட்டு கழகம். இது வந்து மிக பழமையான கழகம். தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம். தற்போது அது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது உங்களுடைய பள்ளி பாட புத்தகங்கள் எல்லாம் அச்சிட்டு தருகின்ற அதே தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், இவைகளெல்லாம் தமிழில் பாடநூல்கள் வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் நன்றிகள். உங்கள் எல்லோருக்கும் பாராட்டுக்கள். மீண்டும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். ஃபிசிக்ஸ் புக்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.